குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 10வது நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்த ஒரு நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:59 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தின நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம், போராடம் நட்சத்திரம் பிறந்த நேர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். 10/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். சமுதாய பணிகளில் செய்பவர்களுக்கு, சமுதாய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு, சமூக பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. ஒரு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு கட்டுக்குள் வரும். வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக உடல் குறைபாடு இருந்தாக்க உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிலுமே உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. ஒரு நன்மை நிறைந்த வளம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி விதைத்த குழப்பங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலைன்னா கண்டிப்பாக திருமண வரன் அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு எதிர்கால சிந்தனை, வெற்றி சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சமூக பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
புதிய முயற்சி எதுவும் எடுக்காதீங்க. இருக்கின்ற முயற்சியை அப்படியே செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகமாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. செய்கின்ற வேலைகளில் பொறுப்பாக பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க. மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதே போல் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் வியாபாரங்கள் உங்களுக்கு அதிக பலனை தரும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக தருவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு மிக ஒரு பலனை தரும், ஒரு அனுபவங்களை தரக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வேணால் மனம் விட்டு பேசினீங்கன்னா நல்லதாக இருக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தடைப்பட்ட வரவுகள் எல்லாமே இன்றைக்கி வரும். குழப்பம் குறைந்து ஒரு மகிழ்ச்சி நலம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு வெற்றி சாதித்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாளாக உங்கள் மனதை வாட்டி வந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி தீரும். அரசியல் செய்பவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான சூழ்நிலை. மனதில் நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். புதிய முயற்சி செய்தீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடுக்கு வேலை தேடி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியில் கண்டிப்பாக இன்று நீங்கள் காப்பாற்றுவீங்க. மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு மாற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் வருகின்ற சொந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இருந்தாலும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பெரியோருடைய ஆசி, சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்று கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போகணும், பெற்ற பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குடைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். வண்டி வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாகும். நெருக்கமானவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வரும். கடன் தொகை சீக்கிரமாக கைக்கு வரும். அதே போல் நீண்ட நாளாக மனதுக்குள் நிறுத்தி வைத்த கவலைகள் எல்லாமே இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் இத்தனை நாளாக செயல்படுத்த முடியாமல் இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நீங்கள் விரும்பியவர்கள் உங்களை வந்து சேருவார்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்டகால பிரார்த்தனைகளை, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். நண்பர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்த்துட்ருக்கோம். அவசியம் ஏற்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு இன்ப நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, ஒரு வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.